6th standard chapter 1 numbers-ல exercise 1.2ல third question என்ன கொடுத்திருக்காங்கன்னா of the numbers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 set of numbers கொடுத்துட்டு which one is the largest, which one is the smallest 3 நம்பர் எண்களை கொடுத்துட்டு இதில் எது பெருசு எது சின்னது அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் என்னவோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்றத பார்ப்போம். ஸோ 2 நான் ரெண்டாக கணக்கு எடுத்துக்கிறேன். 2 4 6 8 10. ஸோ இதில் மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்ஸ் இருக்குது. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 10 இலக்கங்கள் இருக்குது. இதில் 2 4 6 8 9. ஸோ அப்போ இதில் எத்தனை டிஜிட்ஸ் எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 இலக்கங்கள் இருக்குது. இதில் 2 4 6 8. ஸோ இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும். அதிகப்படியான டிஜிட்ஸ் இருக்கிறது இலக்கங்கள் இருக்கிறது தான் பெரிய எண்ணாகவும் பெரிய நம்பராகவும், கம்மியாக டிஜிட்ஸ் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராகவும் எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்த்தா இந்த லார்ஜஸ்ட் நம்பருன்றது பார்த்தீங்கன்னா இந்த 10 டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய எண்ணாகவும், ஸ்மாலஸ்ட் நம்பருன்றது கம்மி டிஜிட்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதை தான் ஸ்மாலஸ்ட் நம்பருன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கம்மி இலக்கங்களை இருக்கிறத சிறிய எண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.